ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபினான்ஸ் பீஸ். உங்களுடைய சேவிங்ஸ்க்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் கேரண்டியோட ரிட்டர்ன் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நடத்தக்கூடிய ஒரு சில சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஃபிக்ஸட் டெபாசிட். நம்ம போடுற லம்சம் அமௌண்ட்டுக்கு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு 4 to 6% வரைக்கும் பேங்க்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, கார்ப்பரேட் எஃப்டி. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது. இது யூஸ்வலாக பேங்க் தரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து, சீனியர் சிட்டிசன் எஃப்டி. 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க இந்த சீனியர் சிட்டிசன் எஃப்டியில் போடுறது மூலமா ஸ்டாண்டர்டான ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அடுத்து, டாக்ஸ் சேவிங் எஃப்டி. இந்த ஸ்கீமோட மெயின் கோலே டாக்ஸ் சேவ்ன்றதால 5 years லாக்இன் பீரியட் இருக்கும். 1.5 lakh per annum வரைக்கும் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து, நான் குமுலேட்டிவ் எஃப்டி. இதிலிருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மந்த்லியாவோ, குவார்டர்லியாவோ, ஹாஃபலியாவோ நமக்கு இன்கம்மா ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம போடுற டெபாசிட்ல இருந்து ரெகுலர் இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த எஃப்டியை சூஸ் பண்ணலாம். அடுத்து, ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த எஃப்டி பிளானை நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி பண்றதால நம்ம எமர்ஜென்சி டைம்ல மெச்சூரிட்டி பீரியட் வர வெயிட் பண்ணாம எப்போ வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து, என்ஆர்ஓ ஃபிக்ஸட் டெபாசிட். என்ஆர்ஐ பீப்புள் இந்தியால இருந்து வரக்கூடிய இன்கம்மை இந்த எஃப்டியில் போடுறது மூலியமா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுல 30% வரைக்கும் டாக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட், என்ஆர்இஎஃப்டி. என்ஆர்ஐஸ் ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய இன்கம்மை இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ்க்கு டாக்ஸ் ஃப்ரீ. ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு பேங்க்ஸ்லாம் மோஸ்ட்லி 4 to 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இதுல போஸ்ட் ஆஃபீஸ் தரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பேங்கை விட 0.5 to 1% வரைக்கும் அதிகமா ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்குள்ள நம்ம வித்ட்ரா பண்ணா ஒரு சில பெனாலிட்டிஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்பர் 2, ரெக்கரிங் டெபாசிட். நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை மாதம் மாதம் இந்த ஆர்டி மூலியமா நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். இதோட மெச்சூரிட்டி பீரியட் மினிமம் 6 months to மேக்ஸிமம் 10 years வரை இருக்கும். இதுலயும் மெச்சூரிட்டி பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணா பெனாலிட்டிஸ் இருக்கும். இந்த ஆர்டில இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்ரி குவார்டர்லி காம்பவுண்ட் ஆகும். 6 to 7.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இதுலயும் பேங்க்ஸை விட போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 0.5 to 1% அதிகமாக தான் இருக்கும். இந்த ஆர்டில இருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர் இயருக்கு 10,000 and above இருந்தா 10% டாக்ஸ் டிடெக்ட் ஆகும். அடுத்து, போஸ்ட் ஆஃபீஸ் வழங்கக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீம். நம்ம போடக்கூடிய அமௌண்ட்க்கு மாதம் மாதம் வருமானம் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமை சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கீம்ல மினிமம் 1,500ல இருந்து மேக்ஸிமம் சிங்கிள் ஹோல்டரா இருந்தா 4.5 lakhs வரைக்கும், ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தா 9 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி மந்த்லி நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது டாக்ஸும் அப்ளிகபிள் ஆகும். அடுத்து, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். லாங் டேர்மா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், வரக்கூடிய ரிட்டர்னுக்கும் டாக்ஸ்ல வெளிவரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். இது 15 years லாக்இன் பீரியட் இருக்கிறனால நம்ம டெபாசிட் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. நம்ம பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மெயின்டைன் பண்றதால ஆஃப்டர் 3 years இதை பிளட்ஜ் பண்ணி லோனும் அவைல் பண்ணிக்கலாம். இந்த பிபிஎஃப்ல இருந்து வெளியே வரணும்னா ஆஃப்டர் 7 years வித்ட்ரா பண்ணிக்கலாம். டோட்டல் 15 years லாக்இன் பீரியட் முடிஞ்ச அப்புறம் வேணும்னா இந்த ஸ்கீமை 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.5 to 7.5% வரைக்கும் இருக்கு. இதுல நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்க்கு 1.5 lakh வரைக்கும் டாக்ஸ் டிடெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், சுகன்யா சம்ரிதி யோஜனா. உங்க பெண் குழந்தையோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்காகவும் மேரேஜ்காகவும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிறந்த குழந்தையில இருந்து 10 years வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுல இருந்து 21 years கம்ப்ளீட் ஆனா மெச்சூரிட்டி அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 15 years கண்டிப்பா நம்ம எவ்ரி இயர் டெபாசிட் பண்ணணும். நெக்ஸ்ட் 6 years ஆஃப் மெச்சூரிட்டி டெபாசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுல நம்ம போடக்கூடிய முதலீடு அமௌண்ட்டுக்கு 1.5 lakh வரைக்கும் டாக்ஸ் டிடெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். இதுல மினிமம் 10 rupeesல இருந்து மேக்ஸிமம் 1.5 lakhs வரைக்கும் பெர் இயர்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இது 5 year லாக்இன் பீரியட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 1.5 lakh வரைக்கும் டாக்ஸ் டிடெக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5 to 7.7% இருக்கு. நெக்ஸ்ட், கிசான் விகாஸ் பத்ரா. இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5% இருக்கு. இதனுடைய டோட்டல் மெச்சூரிட்டி பீரியட் 115 months, அதாவது 9.5 years. இதுல நம்ம போடுற அமௌண்ட் ஃபர்ஸ்ட் 2.5 வருஷத்துக்கு லாக்இன் பீரியட்ல இருக்கும். இது லாக்இன் பீரியடுங்கிறதுனால அப்சல்யூட்லி டாக்ஸ் ஃப்ரீ. மினிமம் 1,000, 5,000, 10,000,
50,000 இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு பாண்ட் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது 9.5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் அப்படியே டபுளா நமக்கு கிடைக்கும். இதுல நம்ம சொல்லியிருக்க அனைத்து ஸ்கீம்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு பேங்க் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்தை அந்த பர்டிகுலர் பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், வேற ஏதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல ஷேராவோ, மியூச்சுவல் ஃபண்டாவோ, பாண்டாவோ இன்வெஸ்ட் பண்றது மூலமா கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு பர்சன்ட்டை இன்ட்ரெஸ்டா கொடுக்குறாங்க. இவங்க தரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணாது. இந்த ஸ்கீம்ஸ்லாம் எனக்கு கேரண்டீடா ரிட்டர்ன் வேணும், ரிஸ்க் எடுக்காம இருக்கணும்னு நினைக்கிற பர்சனுக்காகவும், டாக்ஸ்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறதுக்காகவும் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட் மெத்தடா சூஸ் பண்ணிக்கலாமே தவிர ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட்டா சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ திங்க் ஸ்மார்ட்டர் டு கிரியேட் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டதை தெரிஞ்சுக்க ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.